ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஷயம் பேச போகிறேன். நிறைய விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விஷயத்தையும் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், குயிக்காக பேசி முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஓலா. ஸோ ஓலா ஸ்கூட்டர் வந்து சர்வீஸ்க்கு விட்டாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப், 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே சென்னையில். ஸோ அவங்களோட ஹெல்ப் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டோ பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 1 hour ஆச்சு எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டுமே. நான் நிறையா 2-3 இடம் நிறைய இடத்துக்கு கால் பண்ணி கேட்டு நிறைய இடத்துக்கு விசாரித்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில், யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, அண்ட் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் பண்ணித்தரேன், நான் ஓலா எலக்ட்ரிக்கோட சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன், நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே சென்னையில் இல்லை. நான் சென்னையில் இருக்கிறவங்கள்ட்டையும் பேசினேன், பட் நான் அதில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பண்ணியிருக்கேன். அண்ட் நான் முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களும் சரி, அண்ட் டிஎம்ல வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணவங்களும் சரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எனக்கு எதனால் நான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியுமே என்னால் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னா, ஒரு சிலர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தருமபுரியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தாராபுரம்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கிருஷ்ணகிரிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மதுரையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஒரு மாதிரினா ஹாப்பி தான், பட் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. என்னன்னா தருமபுரியில் இருக்கிறாங்க அவங்க. தர்ம சங்கடம் தர்மபுரி ரைமிங்கா சொல்றேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து நேர்ல லைக் அவங்க வந்து டூல்ஸ்லாம் எடுத்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, என்ன வேணுங்கிறத நான் எடுத்துட்டு நான் பஸ்ஸில் கிளம்பி வரேன். நான் வந்து அங்கேயே இருந்து என்னன்னு பார்த்துட்டு அங்கேயே இருந்து பண்ண முடிஞ்சுன்னா நான் பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நான் பேட்டரி மட்டும் எடுத்துட்டு, பேட்டரி பிஎம்எஸ் மட்டும் எடுத்துட்டு நான் இங்கே வச்சு பண்ணி திரும்ப நானே வந்து டிராவல் பண்ணி எடுத்துட்டு வந்து மாட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஆக்சுவலி ஹவு ஹீ இஸ் ரெடி டு ட்ராவல், லைக் அந்த மாதிரி அவங்களோட எண்ட் ஆஃப் தி டே அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் பே பண்ணிடுவேன். பட் அதை இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்டென்ஷன், லைக் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ரியலி வெரி தேங்க்யூ ஸோ மச். பட் நான் வந்து இல்லை, நான் ஆக்சுவலி யார் யாரெல்லாம் பேசினாங்க அண்ட் அவங்களோட கம்பெனி, அவங்களோட சர்வீஸ் சென்டர், அந்தந்த ஊரோடது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, இல்லை என்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அவங்களோட பிஸ்னஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருந்து எனக்கு எது பக்கம் அப்படின்னு நான் பேசினதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் கான்ஃபிடென்ட், எனக்கு மோஸ்ட்லி எல்லாருமே நான் பேசினதில் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. பட் அவங்கக்கிட்ட நான் ஏன் போனேன் அப்படின்னா, ஓலாக்குள்ளாரையே நிறைய பிரச்சனை போயும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்லாம் வந்து அவங்க யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் வந்து கஸ்டமர்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னு. பட் அது தப்பு இல்லையா? எந்த ப்ரெஷராக இருந்தாலும் அது உங்களுக்கு வர ப்ரெஷர் வந்து நீங்கள் அடுத்து இப்போ எப்படி வந்து கீரி வந்து பாம்பு இது பண்ணுது, பாம்பு போய் எலியை இது பண்ணுது, அந்த மாதிரி லைக் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே. இது என்ன ஒரு சைக்கிளா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே லூப்பில் போயிட்டே இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கொண்டு வாங்க, இது மாதிரி நான் நிறைய இதே பிரச்சனையிலும் நான் நிறைய வண்டி சென்னையில இருந்தே நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா வண்டியும் இப்போ நிறைய ஓடிட்டு இருக்கு. அண்ட் இதே பிரச்சனை ஒருத்தவங்க வந்து செங்கல்பட்டுலேருந்து வண்டி அங்கேருந்தே எடுத்துட்டு வந்தாங்க. திரும்ப நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க ஓட்டிகிட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அது நம்பிக்கையாக இருந்துச்சு. அதனால நான் வந்து அவங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ செகண்ட் திங், நான் வந்து 8 days நான் வந்து கண்டினியூஸாக எவ்ரி சிங்கிள் டே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா ஐ காட் ஒரு ஸ்டாங்ஸ். அதாவது நான் வந்து சேனலில் வந்து என்னைக்காவது வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா ஒரு 8 day வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. அந்த என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி நான் அது வந்து என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது நான் இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெட்ஸ் கெட் ரிச் டுகெதர், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து லெட்ஸ் க்ரூம் டுகெதர், அப்புறம் தேர்ட் ஒன் வந்து லெட்ஸ் பி ஹெல்தி டுகெதர், அப்புறம் வந்து ஃபோர்த் ஒன் வந்து அவுட் சைட் ஃபுட் சீரீஸ் அப்படின்னு 4 சீரீஸ் போட்டிருக்கேன் இப்போ வரையும். ஸோ 4 சீரீஸான வீடியோவும் போய் பாருங்க. இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லா போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கெட் ரிச் டுகெதர் நல்லா போயிருக்கு, அப்புறம் அவுட் சைட் ஃபுட் சீரீஸ் நல்லா போயிருக்கு, அப்புறம் வந்து ஓலாவோட வீடியோ வந்து ரொம்ப அப்படியே ஸ்டாங்ஸில் போயிட்டு இருக்கு இன்னுமே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெட்ஸ் பி ஹெல்தி டுகெதர் அப்படின்னு சொல்லி நான் நடக்கிற வீடியோ போட்டேன் இல்லையா, டெய்லியுமே இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கேன்.
ஸோ இந்த நடக்கிற வீடியோ வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்கல. ஸோ நான் நினைக்கிறேன் ஓகே அது வந்து அந்த இந்த 4 சீரீஸ்ல எது வந்து நல்லா போகுது, லைக் பீப்புள் நீங்க எது பாக்குறீங்களோ அதுதானே நான் போடணும். லைக் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதானே நான் போடணும். நான் புதுசா நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அதுல வந்து நிறைய பேர் அந்த இது பார்க்கலங்கும் போது ஓகே நான் அது வந்து கட் பண்ணிட்டு தென் நான் அடுத்த மீதி 3 சீரீஸும் கண்டினியூ பண்ணலானும். தென் அதுக்கு அந்த 4வது அந்த நான் எது கட் பண்றேனோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு சீரீஸ் போடலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அது என்னங்கிறத வந்து நான் அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பப்ளிஷ் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ரெகுலராக லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போகும். ஸோ அது எனக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கு ப்ரோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க ப்ரோ இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி உங்களோட இதுல இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் சொல்லுங்க. நான் அதெல்லாம் நீங்க நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் அதை கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து ஓகே இதெல்லாம் பிடிச்சிருக்கு போல இருக்கு பீப்புளுக்கு நான் அதையே பண்ணுவேன். அதனால புதுசா நான் ஏதாவது பண்றது உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா இல்லைங்கிறதும் அதுல என்ன நல்லா இல்லையோ அது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் நீங்க வந்து திட்டணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுங்க. ஸோ தட் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் இதெல்லாம் வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு தென் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். லைக் இப்போ எப்படின்னா இப்போ நான் வந்து ரெகுலரா முன்னாடி வந்து ஒரு டீ கடைக்கு போயிட்டு இருந்தேன். நான் டீ மட்டும் தான் குடிப்பேன், டீ காஃபி மட்டும் தான் குடிப்பேன். ஒரு 20 நாளா லாஸ்ட் ஒரு 20 நாளா ஒரு கடைக்கு போகவே இல்லை, வேற ஒரு கடைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அகைன் நான் மறுபடியும் அந்த இதுக்கு வந்து அந்த கடைக்கு போகலான்னு எனக்கு தோணி திடீர்னு அந்த கடைக்கு போகும்போது அந்த அக்கா வந்து அவங்களா என்னை ஞாபகம் வச்சுட்டு என்னை பார்த்து கேட்கறாங்க என்ன தம்பி ரொம்ப நாளா காணோம் உங்களை ஒரு 2 வாரமா உங்களை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஹவு ஷீ இஸ் ரெக்கக்னைசிங் மீ, அவங்க வந்து நான் ஒரு 20 நாளா நான் வரல அப்படிங்கறதும் அதுக்கு முன்னாடி நான் ரெகுலரா அவங்க கிட்ட வந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு நான் திரும்ப அவங்க கிட்டே வரேங்கிறது தட் இஸ் லைக் பில்டிங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். லைக் அவங்க வந்து என்னைய வேல்யூ பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரா லைக் ஒரு டீ ஒரு நாளைக்கு குடிக்கிறான் அப்படின்னாலுமே அவன் எனக்கு வேல்யூபிளான கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க என்னைய. ஸோ அது வந்து எனக்கு என்ன மைண்ட் செட் கொடுத்துச்சுன்னா என்னோட வீடியோ பாக்குறாங்கன்னா 10 பேர் பாக்குறாங்கனாலும் அந்த 10 பேருமே எனக்கு வேல்யூபிளான வியூவர்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து 850 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா 850 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஹெட்டுமே எனக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஹெட் தான். ஸோ என்னோட வீடியோ பார்க்குற நீங்க என்ன சஜஷன் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கனாலும் நான் அதை ஏத்துக்குவேன். ஸோ உங்களோட சஜஷன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா ஸோ அதோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.